இலங்கைக்கு எதிராக கல்லூரி மாணவர்கள் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் இன்று தொடர் முழக்க போராட்டம் நடத்தினர். சென்னை மெரினா கடற்கரையில் கூடிய ஆயிரக்கணக்கான மாணவர்கள் தொடர் முழக்க போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தின் முடிவில் மாணவர்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதுகுறித்த தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் ஹசப். ஐநா மனித உரிமை அவையில் இலங்கைக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட தீர்மானத்தில் இந்திய அரசு சில திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் என்பதை உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாணவர்கள் தரப்பில் இன்றைய தினம் சென்னை மெரினா கடற்கரையில் காந்தி சிலை அருகே ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்பட்டது. இந்த போராட்டம் என்பது இன்று காலை சுமார் 10 மணி அளவில் தொடங்கியது. இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களை பொறுத்தவரை ஐநா மனித உரிமை அவையில் அமெரிக்கா கொண்டு வந்துள்ள அந்த தீர்மானத்தில் 2009ஆம் ஆண்டு இலங்கையில் நடைபெற்ற இறுதி யுத்தத்தில் தமிழர்களுக்கு எதிராக நடத்தப்பட்டது ஒரு திட்டமிட்ட இனப்படுகொலை என்பதை இந்தியா வலியுறுத்த வேண்டும் என்றும், இரண்டாவது விஷயமாக அந்த போர்க்குற்றங்கள் குறித்து விசாரிப்பதற்காக சுதந்திரமான ஒரு விசாரணை அமைப்பை உருவாக்குவதற்கான ஏற்பாடுகளை இந்தியா செய்ய வேண்டும் என்பது உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த மாணவர்கள் இன்று காலை போராட்டம் தொடங்கினர். இந்த போராட்டம் என்பது காலை 10 மணி அளவில் தொடங்கி மாலை 5 மணி வரை சென்னை மெரினா கடற்கரையின் காந்தி சிலையின் பின்புறம் இருக்கிற மணல் பகுதியில் நடந்து வந்தது. 5 மணிக்கு மேல் திடீரென்று மாணவர்கள் தற்போது சென்னை காமராஜர் சாலையில் அமர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த சாலை மறியலில் ஈடுபட்டு வரும் மாணவர்களை பொறுத்தவரை தொடர்ந்து அவர்கள் தங்களுடைய எந்த கோரிக்கைகளுக்காக இந்த போராட்டம் நடத்தினார்களோ அந்த கோரிக்கை உடனடியாக நிறைவேற்றப்படும் என்ற கோரிக்கை அவர்கள் தொடர்ந்து முன்வைக்கின்றனர். தற்போது மாணவர்களிடையே போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி மாணவர்கள் அமைதியாக கலைந்து சென்று கொண்டிருக்கின்றனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கணபதியுடன் ஆசிப். இலங்கைக்கு எதிராக மாணவர்களின் போராட்டம் தீவிரமடைந்து வரும் நிலையில் அவர்களுக்கு ஆதரவாக தமிழகம் முழுவதும் பொதுமக்களும் போராட்டத்தில் இறங்கியுள்ளனர். மதுரை மாவட்டம் திருப்பாலை கிராமத்தில் 1500க்கும் மேற்பட்ட வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றியும் கருப்பு உடைகள் அணிந்தும் பொதுமக்கள் போராடி வருகின்றனர். முன்னதாக பெண்கள், குழந்தைகள் உட்பட ஏராளமானோர் திருப்பாலை சாலையில் ராஜபக்சவுக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் அகதிகள் முகாம்களில் உள்ள இலங்கை தமிழர்கள் ராஜபக்சவை கண்டித்தும் இனப்படுகொலைக்கு நீதி கேட்டும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டத்தின் தண்ணீர்குளம் கிராமத்தில் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் சார்பில் உண்ணாவிரதம் நடைபெற்றது. இதில் மாணவர்களின் ரயில் மறியல் போராட்டத்தில் பொதுமக்களும் பங்கேற்று ஆதரவை தெரிவித்தனர். தஞ்சை மாவட்டத்தில் மாணவர்களின் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து போக்குவரத்து ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் குடும்பத்தோடு உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதேபோல் நெய்வாசல், மானாங்கோரை, ஓரத்தநாடு ஆகிய பகுதிகளிலும் பொதுமக்கள் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ளனர். அரியலூரில் மாணவர்களுக்கு ஆதரவாக பொதுமக்களும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவாக தமிழகம் முழுவதும் கல்லூரி மாணவர்கள் மேற்கொண்டுள்ள போராட்டத்திற்கு பொதுமக்கள் ஆதரவு தெரிவித்துள்ளனர். அது இல்லாமல் ராஜபக்சே ஒரு பன்னாட்டு நீதிமன்றத்தில் கொண்டு நிறுத்தணும். இந்த கொலைக்கெல்லாம் நிச்சயமாக ஒரு பதில் சொல்லியே ஆகணும். ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் அப்படியே நினைச்சாலே அந்த குழந்தைங்களை பார்த்தா தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்பாவிங்க தப்பு பண்ணவங்களாம் நல்லா எங்கேயோ உட்காந்துருக்காங்க. ஆனால் தப்பு பண்ணாத அநியாயமாக தமிழர்கள்லாம் கொலை பண்ணியிருக்கிறது வேதனையான விஷயம். ஆனால் இந்த மாணவருடைய போராட்டம் ஒரு பக்கத்தில் இது அரசியல் சார்ந்திருக்குமோ என்கிற சந்தேகத்திற்கெல்லாம் இடமில்லாமல் ஒட்டுமொத்தமாக தமிழீழம் ஒன்றே தீர்வு என்கிற அடிப்படையில் இன்றைக்கு தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கிற இந்த மாணவர் எழுச்சி என்பது நிச்சயமாக இலங்கையில் ஒரு தமிழீழம் அமைவதற்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக அமையும் என்று நான் கருதுகிறேன். இந்த போராட்டம் நாளுக்கு நாள் வலுவாயிட்டே இருக்குமே தவிர இது ஓயாது. நமக்கு நீதி கிடைக்கணும். அந்த நீதிக்காக தான் பசங்க போராட்டம். இது படிப்பு விட்டுட்டு போராடுறாங்கன்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் அப்படி கிடையாது. நமக்கு நீதி கிடைக்கணும். இப்போ நமக்கு சிலோனில் பண்ண தவறுக்காக அமெரிக்கா தீர்மானம் கொண்டு வந்தா அது ஆதரிக்கிறது நமக்கு பயப்படணும்னா என்ன ஒரு கோழைத்தன்னு எனக்கு தோணுது மனசுல. உண்மையிலே இந்த போராட்டம் வெல்லணும். இந்த மாணவர் சமுதாயம்னா என்னன்னு தெரியணும். இந்த அரசியல்வாதிகளுக்கும் இந்த மக்களுக்கும் மாணவர் சமுதாயம் கீழ்த்தரமான இதுகளுக்கு தான் போவாங்க. ஒரு தவறான கண்ணோட்டத்தை மாற்றி இப்போ இந்த உயர்வான நம்ம இனத்துக்காக இப்படி செய்கிற ஒரு சேவையை நம்ம எந்த விதத்திலையும் நம்ம அவங்களுக்காக நம்ம உதவணும், நம்ம சப்போர்ட் பண்ணணும். திங்கட்கிழமையிலேருந்து இந்த போராட்டம் நடக்குது. இந்த போராட்டத்துக்கு தமிழக அரசு ஒரு நல்ல தீர்வு, மத்திய அரசு ஒரு நல்ல தீர்வை காணணும். அதனாண்டி பெற்றவங்க நாங்கள் எல்லாரும் மாணவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம். ஐநா மனித உரிமை ஆணையத்தில் இலங்கைக்கு எதிரான தீர்மானத்தில் உரிய திருத்தங்களை மேற்கொள்ள நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார்.
இலங்கை தமிழர் விவகாரத்தில் மத்திய அரசு மிகுந்த கவனம் செலுத்தி வருவதால் மாணவர்கள் போராட்டத்தை கைவிட வேண்டும் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஐநாவுடைய மனித உரிமை கவுன்சிலில் வருகின்ற இந்த இலங்கை எதிர்த்து வருகின்ற அந்த தீர்மானத்தில் இந்திய அரசு முழுமையாக இலங்கையை எதிர்த்து வாக்களிக்கின்ற ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அதற்கு திருத்தம் கொண்டு வருவதற்கு என்னென்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ அதை இந்திய அரசு எடுத்து வருகிறது. இலங்கை தமிழர்களோடு தமிழகத்தில் உள்ள அரசியல் கட்சிகள் மட்டுமல்ல, காங்கிரஸ் கட்சியும் இலங்கை தமிழர்களுடைய உரிமைக்காக பாடுபட்டு கொண்டு வருகிறது. ஆகவே மாணவர்கள், அங்கே போராட்டம் நடத்துபவர்கள் தயவுசெய்து தங்களுடைய போராட்டத்தை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மாணவர் போராட்டம் குறித்த செய்திகளை பார்த்தோம். இனி மற்ற செய்திக்கு நகர்வோம். 224 உறுப்பினர்களை கொண்ட கர்நாடக சட்டசபைக்கு மே 5ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தில்லியில் இதனை தெரிவித்த தலைமை தேர்தல் ஆணையர் VS சம்பத், வாக்குப்பதிவு முழுவதும் வீடியோவில் பதிவு செய்யப்படும் என்றார். வேட்புமனு தாக்கல் ஏப்ரல் 10ஆம் தேதி தொடங்கி 17ஆம் தேதி வரை நடைபெறும் என கூறிய சம்பத், மனுக்களை திரும்பப் பெற ஏப்ரல் 20ஆம் தேதி கடைசி நாள் என்றார். வாக்குப்பதிவுக்காக 50,446 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்படும் என்றும் வாக்காளர் விவர சீட்டுகள் நேரடியாக வீடுகளுக்கே சென்று வழங்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். மே 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஒரே கட்டமாக தேர்தல் நடத்தப்பட்டு மே 8ஆம் தேதி முடிவுகள் அறிவிக்கப்படும் என தலைமை தேர்தல் ஆணையர் கூறினார். 4,18,00,000 வாக்காளர்களை கொண்ட கர்நாடகாவில் தற்போதைய சட்டமன்றத்தின் பதவிக்காலம் வரும் ஜூன் மாதம் 3ஆம் தேதி நிறைவடைகிறது. சட்டமன்ற தேர்தல் தேதிகள் அறிவிக்கப்பட்டதை அடுத்து கர்நாடக மாநிலத்தில் தேர்தல் விதிமுறைகள் உடனடியாக நடைமுறைக்கு வந்துள்ளன.